ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது தேர்தல் திருவிழா தொடங்கி கோலாகலமாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த தருணத்தில் இந்தியாவுடைய முதல் தேர்தல் திருவிழாவை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். 1951-52 இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் நடந்த தருணம். ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்து நடத்தப்பட்ட தேர்தல் அது. இது என்ன கேலி கூத்து? படிக்காதவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து நடத்துறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகம் செழிக்குமா, நிலைக்குமா? இந்த நாடு சிதறுண்டு போகும் பாருங்க. இன்னும் சில தேர்தல்களை கூட இந்தியா ஒரு நாடா சந்திக்காது அப்படின்னு ஹெச்எம் சொன்னவர்கள், அஸ்து கொட்டியவர்கள் எக்கச்சக்கம் பல நாட்டினர். அவர்களெல்லாம் சிதறுண்டு போனார்கள், அவர்களெல்லாம் காணாமல் போனார்கள். ஆனால் இந்தியா ஒரு வெற்றிகரமான ஜனநாயகமாக பல சவால்களை சந்தித்தாலும் இன்றும் தொடர்ந்து தன்னுடைய ஜனநாயக பாதையில பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது. 15வது தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. இதர மாநிலங்களும் இதே தருணத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. இப்படி தொடர்ந்து தேர்தல் பாதையில நாம் பல சவால்களை மீறியும் வெற்றிகளை சந்தித்து வந்தாலும் கூட முழுமையான வெற்றியை நாம் பெற்றுவிட்டோமா என்றால் இல்லை. இன்னைக்கு தேர்தல்கள் மீது, தேர்தல் ஜனநாயகம் மீது, இந்த அரசியல் அமைப்பு மீது, அரசியல் நடக்கக்கூடிய விதம் குறித்து சாதாரண சாமானியர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது, ஒரு பெரிய அவநம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக நமது தேர்தல் முறையும் நமது ஜனநாயகமும் இருக்கிறதா அப்படின்னா நிறைய சந்தேகங்களும், நிறைய கன்சர்ன்ஸும், நிறைய அவநம்பிக்கைகளும் தொடர்ந்து எழவே செய்கின்றன. தேர்தல் ஆணையம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய வாக்கும் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிருக்கிறது, இந்த மாநிலத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சாதனம் என்று சொன்னாலும் கூட இந்த அவநம்பிக்கைகள் இருக்கின்றன. ஏன் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நமக்கு தேவைப்படக்கூடிய தருணமா இந்த ஒரு தேர்தல் திருவிழாவை பயன்படுத்தி நாம் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம், விவாதிக்கலாம். ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும்? இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் திரு வெங்கடேஷ், பத்திரிகையாளர், அதே போல திரு சதீஷ் அவர்கள் இணைகிறார், சிபிஎம்எல் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அதனது பொலிட் பியூரோ உறுப்பினர் திரு சதீஷ் அவர்கள் இணைகிறார். அதே போல நம்முடைய திரு ஜெகதீஸ்வரன், லோக்சத்தா கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். மற்றும் நம்முடைய இந்த பகுதியில் இணைகிறார் இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால் சுவாமி அவர்கள். நான் திரு கோபால் சுவாமி அவர்கள்ட்ட தான் இந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். திரு கோபால் சுவாமி, வாக்களிப்பது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி என்னுடைய அடிப்படை உரிமையும் அல்ல, அடிப்படை கடமையும் அல்ல. ஏன் நான் வாக்களிக்க வேண்டும்? ஜனநாயகம்ங்கிறது அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜனங்களோட இந்த யாருக்கு இந்த பவர் கொடுத்திருக்காங்கன்னா ஜனங்களுக்கு தான் பவர் கொடுத்திருக்காங்க. அரசாட்சி செய்யும் அதிகாரம் ஜனங்களிடம் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லா ஜனங்களும் உட்கார முடியாதுங்கிறதுனால தங்களுடைய பிரதிநிதிகளாக சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அனுப்புகிறார்கள். அதான் தேர்தல் முறை. அதனால ஜனநாயகத்தில் மக்கள் உடைய ஆட்சி, மக்களுக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் சில நபர்கள் ஆட்சியில் அமர்கிறார்கள். அதனால யாரை அமர்த்துவது என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். சரியான ஆள் அமர்ந்தா நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால நீங்க வாக்களிக்கவில்லை என்றால் நீங்க உங்கள் உரிமையை சரியா பயன்படுத்தவில்லை. அதனால யாரு வந்து உட்கார்றாங்களோ, அவங்க எப்படி நடத்துறாங்களோ அதை நீங்க ஒப்புக்கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒரு நிலை ஏற்படும். அதனால உங்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியாக முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களிப்பது நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். தொடர் அவநம்பிக்கைகள் நிலவுது. இப்போ சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய புருஹாவோட, ஒரு பெரிய நம்பிக்கையோடு நடந்த நாடாளுமன்ற தேர்தல். அதுலயும் கூட ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேர்தல். அதுலயும் கூட ஓட்டளித்த 70% பேர் விரும்பிய அரசு அமையல. இந்த அரசு ஏறத்தாழ ஒரு 70% பேருடைய ஆதரவை பெற்றில்லை. ஆக பெரும்பாலானவருடைய விருப்பம் நிறைவேறலனே புரிஞ்சுக்கலாம். இது அப்படி இருக்கும்பொழுது அப்படி அமைவதுதான் சரியான ஜனநாயக நடைமுறை. அந்த மாதிரி சொல்வது தவறு இல்ல. அது சொல்வது தவறு. ஏன்னா 30 பேர் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க,
மத்த 70 பேர் மத்தவங்களுக்கு வாக்களிச்சாங்களே ஒழிய நீங்க அவங்கள கேட்கல. அதாவது இது நடைமுறையில் வேறு விதமான வித்தியாசங்கள் வரும். இப்போ ஒரு வேட்பாளர் இருந்தார்னா அவருடைய பெயர் அதுக்கு எதிராக இவருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களா அல்லது வாக்களிக்க மறுக்கிறீர்களா என்று கேட்கப்படுவதில்லை. யாருக்கு நீங்க வாக்களிக்கிறீர்கள் என்று மட்டும்தான் கேட்கப்படுகிறது. அதனால மற்றவருக்கு வாக்களிக்கும் போது இவருக்கு வாக்கு அளிக்கவில்லை என்பது தவிர இவருக்கு எதிராக வாக்களித்தார் என்ற வாதம் சரியல்ல. அது சில நாடுகளில் தனியா நடைபெறும். அதாவது ஒருத்தருக்கு எஸ் நோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அணுகுமுறை நம்ம செய்யவில்லை இந்த நாட்டில். யாருக்கு நீங்க வாக்களிக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள் ஒழிய மற்றவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க மறுக்கிறீர்களா என்று கேட்கப்படுவதில்லை. அதுதானே பொருள் கூட. இவர்களும் களத்தில் இருக்கிறார்கள், மற்றவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது பொருள் இல்ல, அந்த பொருள் வரும்படியாக நீங்க ஒரு ஏற்பாடு செய்ய முடியும். அது நாம் செய்யவதில்லை. அதனால் அந்த பொருள் இருக்கிறது என்று நீங்கள் அதை சொல்வது நியாயமில்லை. என்ன செய்யலாம் என்றால் மினிமம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வாக்களித்தவர்களில் குறைந்தபட்சம் 50% மேல் ஒரு ஓட்டாவது அவர் பெற்றிருக்க வேண்டும், ஒரு வாக்காவது பெற்றிருக்க வேண்டும். அவரை தான் தேர்ந்தெடுக்கணும் சொன்னீங்கன்னா அது முறை இதை விட சிறந்த முறையாக இருக்கும். அப்பொழுதும் 49 பேர் அவருக்கு எதிர்த்தாக வாக்களித்தார்கள் என்று நீங்க சொல்றீங்களா, அது தவறு. அரசே அமைந்திருக்க முடியாது. இந்த நடைமுறையாக 1989 தான் கிட்டத்தட்ட 50% பக்கத்துல பெற்ற ஒரு அரசு அமைந்தது. அதுக்கு முன்பும் இது சாத்தியமா இருந்ததில்ல. பல ஆண்டுகள்ல பல தேர்தல்கள்ல அதுக்கு பிறகு சாத்தியமே ஆகல. அப்படி இருக்கும்போது பெரும்பாலானவருடைய அபிலாஷைகளை பெற்ற நீங்க அந்த பாயிண்ட் சொல்றதுல என்ன புரியுது இல்லையா? அந்த பாயிண்ட் சொல்றது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நாம் செய்யவில்லை. நாம் அதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. யாருக்கு அதிகமாக வாக்கு கிடைக்கிறதோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறார்கள். அதுதான் நம்ம நடைமுறை. அந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். அது என்னை பொறுத்தவரையில் அட்லீஸ்ட் 50 விழுக்காடு பிளஸ் ஒரு ஓட்டாவது அவர் கிடைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ய முடியும். செய்ய முடியாது என்று இல்லை. எஸ்பெஷலி இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் மறு தேர்தல் நடத்தலாம். யாரு முதல் 2 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடும். அந்த ஏற்பாடு செய்யக்கூடியதுதான். ஆனா நம்ம இதுவரை செய்யல. அது மாதிரி செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நடைமுறைக்கு வரவில்லை. எஸ், நான் திரு சதீஷ் அவர்கள்ட்ட தான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் தேர்தல்ல இந்த ஒரு தேர்தலை பதிவு செய்வதே பெரும் காரியமா அந்த தேர்தலை நடத்திய திரு சுகுமார் சென் அவர்களுக்கு இருந்தது. பெண்கள்லாம் தங்களுடைய பெயர்களை கொடுக்க முன்வரவில்லை. இன்னாருடைய தாயார், இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி அப்படின்னே பதிவு செய்ய விரும்பினார்கள். அந்த நிலையெல்லாம் தாண்டி ஆண்டுக்கு ஆண்டு மக்கள் இந்த ஜனநாயக திருவிழால பங்கேற்கக்கூடிய இந்த ஒரு விகிதம் அப்படிங்கிறது பெருகிக் கொண்டே வருகிறது. இன்னும் நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்க வேண்டிய அந்த உரிமையை இன்னும் சிறப்பா பயன்படுத்தி வந்துட்டு இருக்கான். இன்னும் அது மேம்பட்டு கொண்டிருக்கு தானே போர். ஆனா 47க்கு பின்னாடி 47ல இருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை தொட போறோம். நம்ம 47ல இருந்து 70 ஆண்டுகளை தொட போற இந்த நேரத்துல நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஒரு 70 ஆண்டுகள் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்திய நாடு. இன்னமும் இந்த மக்கள் ஏன் வாக்களிக்கல, எவ்வளவு பேரை வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது விவாத பொருளா இருக்குது அப்படின்னா ஏன் அந்த மக்களுக்கு அது மேல மிமையான நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நம்ம அது ஒரு பேசு பொருளா இருக்குது. 70 ஆண்டுகளாக அந்த நம்பிக்கையை முழுதாக ஒரு நம்பிக்கையை இந்த அரசு எந்திரம் பெறல. அதனாலதான் இன்னைக்கு நம்மை விட பழமையான ஜனநாயகம் அமெரிக்கா. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்குகள் பதிவா இருக்கு. அங்க ஜனநாயகம் வேலை செய்யலன்னு சொல்ல போறோம். இல்ல, ஜனநாயகம் வேலை செய்யலன்றதான் நீங்க எந்த விஷயத்தை நீங்க பேசு பொருளா எடுத்திருக்கீங்க. ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதான். இப்ப வாக்களிக்க வேண்டும் பேசும்போதே பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்க மறுக்கிறாங்களோ இல்ல அதன் மீது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது அப்படின்றது உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிறோம். அதனாலதான் இந்த விஷயத்தை ஒரு பேசு பொருளாக எடுத்திருக்கிறோம். ஒரு அவநம்பிக்கை இருக்குது. அந்த அவநம்பிக்கையை நம்பிக்கையாக மாற்றுவதற்காக இந்த சிஸ்டம் எதுவுமே 70 ஆண்டுகளாக ஒன்னையும் செய்யல.
கான்ஸ்டிடியூஷனை எழுதின டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முறை குறித்த பல்வேறு வாதங்கள் நடந்திருக்கு. இந்தியாவோட தேர்தல் முறை குறித்த விவாதங்கள்ல அவர் வந்து இரட்டை வாக்குரிமை கேட்டிருக்காரு இல்லைங்களா? அது கூட இது வரைக்கும் ஒரு விவாத பொருளா வரல. ஏன்னா எதெல்லாம் இந்த அமைப்பு முறையின் மீது அவநம்பிக்கை விளைவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து பல பேர் வந்து தனிநபர்கள் ஒரு நபருக்கான வாக்களிக்கிறத பத்தி பேசுறோம், ஒரு கட்சிக்கான வாக்களிக்கிறத பத்தி பேசுறோம், பிரதிநிதித்துவ வாக்குகளை பத்தி பேசுறோம், இரட்டை வாக்குரிமையை பத்தி பேசுறோம். இப்படி பல்வேறு முறைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது எந்த முறை 70 ஆண்டுகள்ல எங்கேயாவது அரசு நீங்கள் வாக்களியுங்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், தன்னாட்சி கொண்ட தேர்தல் ஆணையம் அனைத்து மக்களையும் வாக்களியுங்கள் சொல்லி பேசுவதை தவிர என்னைக்காவது இந்த அரசு இந்த தேர்தல் முறை மீது ஏன் மக்களுக்கு நம்பிக்கை வரல? நம்பிக்கை பெருகி வருது தானே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 2014 இன்னைக்கு பதிவான அகில இந்திய அளவுல பதிவான வாக்கு சதவீதம் பல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல்கள்ல பதிவாகாத வாக்கு சதவீதம், ஓட்ட கட்டாயமா ஆக்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நிகரான வாக்கு சதவீதம். தமிழ்நாட்டில் 2014 74%, 2011 80%. இது காஷ்மீர் மாதிரியான பிரதேசங்களிலே எந்த அளவுக்கு பெருகி இருக்குன்னு பார்த்தோம். ஆக குறைகள் இருக்கலாம், பெருகி வருது. காஷ்மீர் மாதிரியான இடங்கள்ல, வடகிழக்கு மாதிரியான இடங்கள்ல கூட என்ன இடத்துல இருந்து அந்த மக்கள் இந்த வாக்களிக்க வர்றாங்க அப்படின்றத அவங்களுடைய சைக்கலாஜிக்கலா கூட ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு நேரத்தில் அங்கே தேர்தல் புறக்கணிப்பு என்று அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அறைகோலிட்ட போது கிட்டத்தட்ட 90% மக்கள் வாக்களிக்காமல இருந்திருக்காங்க. 90%க்கு மேற்பட்ட மக்கள் வாக்களிக்காம இருந்தாங்க. அப்பையும் கூட யார் வாக்களிச்சாங்களோ அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வருவது, அதுல பெரும்பான்மை இல்லைங்களா? இல்ல ஒரு சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு ஜூபிலியண்டா வாக்களித்தாங்க? ஏன் வாக்களிக்கிறாங்கன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் வெறும் 2% பேர் வாக்களித்தாலும் அதில் எவன் ஒரு ஓட்டு அதிகமா எடுத்திருக்கானோ அவனை ஜெயிச்சதா இங்க அறிவிக்க போறாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கான பேரத்தை நடத்துவதற்கான சில நபர்களையாவது அதுல கொண்டு போக முடியுமான்ற முயற்சி எல்லாரும் இந்த தேர்தலில் பங்கேற்கும். அதான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு உணவை மட்டும் வைத்து விட்டு இதுதான் உங்களுக்கு தீர்வு அப்படிங்கும் போது வேற வழியே கிடையாது. இருக்கிறதுல வந்து பிஜேபி மட்டுமா போட்டிடுது? லோக்சத்தா போட்டிடுது, சுயேட்சைகள் போட்டிடுறாங்க, டிராபிக் ராமசாமி போட்டிடுறாரு. இன்னைக்கு வந்து ஒரே பெட்டியில இன்னைக்கு பல பெட்டிகள் வந்து ஒரு வாக்குச்சாவடியில பார்க்க முடியுது இல்லையா? எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்புகள் இருக்குது. ஆனா யார் மக்களிடம் என்ன விஷயத்தை கொண்டு செல்ல முடியுது, என்ன விஷயத்தை கொண்டு சேர்க்க முடியுதுன்றதுக்கான வித்தியாசங்கள் இருக்கதானே செய்யுது. எது மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படுது, எல்லாமே மக்கள் முன்ன இருக்கு. மக்களை ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறாங்க. எது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேணும் அப்படின்றது வந்து நிர்பந்திக்கப்படுது இல்ல. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு நீங்க காஷ்மீரை பத்தி பேசணும்னால சொல்றேன், காஷ்மீர் அந்த மக்கள் தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து 10 ஆண்டுகள் அடுத்த 10 ஆண்டுகள் முடிவு செய்வதற்கான அதிகாரத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் உத்தரவாதம் கொடுத்தவர் நம்மளுடைய நேரு, முன்னாள் பிரதமர் நேரு. ஆனால் இதுவரை அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டதே கிடையாது. அப்படி வழங்கப்பட்டது உண்மையான காஷ்மீர் மக்களுடைய விருப்பம் என்னன்னு அங்க தெரிஞ்சிருக்கும். அதற்கான வாய்ப்பு இருக்கிற முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கிற முதலமைச்சர்ல இருக்கிற எம்எல்ஏக்கு. ரைட். திரு கோபால் சுவாமி குறுக்கிட விரும்புறாரு. ஐ ஹேவ் டு கிவ் an opportunity. திரு கோபால் சுவாமி குறுக்கிட விரும்புறீங்க. கோ ஹெட். திரு கோபால் சுவாமி. காஷ்மீரை பற்றி அவர் கூறிய கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. அது தவறான முன்னுதாரணம் காமிக்கிறார் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் காஷ்மீரில் வந்து அவர் என்ன கேட்டாரு, அவங்க வந்து தன்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்துறதுக்காக கேட்டாங்க. ஐநா சபையில் நேரு ஒத்துக்கொண்டார். ஐநா சபையில் நேரு ஒத்துக்கொண்ட போது ஒரு கண்டிஷன் இருந்தது, எல்லா படைகளும் அங்கிருந்து விலக வேண்டும் என்று. அந்த கண்டிஷன் என்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ அன்னைக்கு கேளுங்க. அது வரல அந்த காமெண்ட் அடிக்கிறது சரியில்லை. நீங்க உங்களுடைய சரியான அந்த மக்களுக்கு அந்த உதாரணம் சரியான உதாரணம் இல்ல, வேற உதாரணத்தை எடுத்து பேசுங்க. அந்த மக்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கூட வழங்க அடுத்த 10 ஆண்டுகளில் நான் இதை செய்து முடிப்பேன் சொன்ன நேரு ஏன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் உலகத்தில் 4வது பெரிய ஜனநாயகம், உலகத்தில் 4வது பெரிய ஜனநாயகம், 4வது பெரிய ராணுவத்தை வைத்து அடக்கி கொண்டிருக்கிறது. இல்ல அங்க வந்து அந்த ஒரு ரெஃபரண்டம் அப்படின்னு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டதோ அது சரியாக படவில்லை, அதனால தான் அது கொடுக்கப்பட மாட்டேங்கிறது. இல்ல அந்த மக்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம், அந்த மக்கள் அதுக்கு எதிராக போராட தெரியாதா உங்களுக்கு? அந்த ரெஃபரண்டுக்குமே சில ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல
இருந்து பல செக்ஷன்ஸ் விலகி இருக்கு. நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்றது இந்திய அரசினுடைய நோக்கம். இதை தாண்டி எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் செப்பரேட் டிபேட். இன்னும் விரிவா பல கட்டங்கள்ல தேர்தல் வாக்குரிமை மக்களுடைய அபிலாஷைகள் பத்தி பேசும்போது அந்த உண்மையான அபிலாஷைகளை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை டீப்பானது அப்படியே நடத்தணும்னா நீங்க வந்து பிஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது சாத்தியமே இல்லாதது, அந்த ரெஃபரண்டமுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். அது தனி விவாதம் நீங்கள் சொல்வது போல. நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். முன்னாள் தேர்தல் ஆணையத்தை கேட்கறதா உங்கள்ட்டையும் கேட்க விரும்புறேன். இது இந்த நாடு இது என்னுடைய அடிப்படை உரிமையாவே கொடுக்கல. எனக்கு இந்த உரிமை மறுக்கப்பட்டா கோர்ட்டுக்கு போய் ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்னு மற்ற அடிப்படை உரிமைகள் போல பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது போல அடிப்படை கடமையாகவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஏன் வந்து ஒரு குடிமகனுக்கு இது ஒரு கட்டாயமாகுது? அதாவது நம்ம இப்ப வந்து முதலில் மன்னராட்சி இருந்தது, சுதந்திரத்திற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு மக்களாட்சி துவக்கும் போது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாமே வந்து முடிவு செய்யறது அரசியலாக இருக்கிறது. நீங்க என்ன தண்ணி குடிக்கிறீங்க, நீங்க வந்து எந்த பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, நீங்க வந்து எந்த கல்லூரிக்கு போறீங்க, நீங்க எந்த அலுவலகத்துக்கு போறீங்க, வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுக்கான பாதையை முடிவு செய்வது அரசியலாக இருக்கிறது இன்னைக்கு. அப்போ எதை மக்களாட்சி நம்ம சொல்றோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, என்னால நேரடியா போக முடியாது, என்னோட பிரதிநிதி ஒருத்தரை நான் ஒரு குரூப்பான சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க உள்ள அனுப்புறோம். இதுல வந்து உங்களை கட்டாயப்படுத்தல. இது வந்து முழுக்க முழுக்க டெமோக்ரஸிங்கிறது வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இன்னைக்கு வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர் சொல்லும் பொழுது இது விவாத பொருள் ஆயிருக்கு. நான் எப்படி பார்க்கிறேன்னா, வாக்கு சதவீதம் இம்ப்ரூவ் பண்ணணும், வாக்கு சதவீதம் வாக்கு வங்கி 70% பேர் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் ஒரு மக்கள் பிரதிநிதியா இல்லங்க. அதற்கு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் குறை சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் பிரச்சனையா இருக்கு. அதற்கு மாற்று என்ன? இன்னைக்கு வந்து மிக மிக குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள் வீதாச்சார பிரதிநிதித்துவம் நோக்கி போயிட்டாங்க. சில பேர் மிக்சட் ப்ரொபோசல் ரெப்ரசன்ட் நோக்கி போயிருக்காங்க. இப்ப ஐயா சொன்ன மாதிரி ஏன் வாக்களிக்க நாங்க எதிர்த்து வாக்களிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறது. அந்த மாதிரி நீங்க அதாவது என்னன்னா ஒரு தேர்தல்ங்கிற ஒரு முறை இருக்கு, அந்த முறையில சில கோளாறுகள் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக அடுத்த முறை இதோட நல்ல முறை என்ன யோசிக்க தவிர தேர்தலே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது எப்படி? நெகட்டிவ் ஓட் இல்லாத போது நீங்க வந்து இதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லைங்கிறீங்க. அர்த்தம் இல்லை. சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஏன் வந்து இப்ப 30% தான் வருது, 70% மக்களுடைய பிரதிநிதி அங்க இல்ல அப்படிங்கறதா உங்க பிரச்சனைனா, இதற்கான தீர்வு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பத்தி எவ்வளவு பேர் பேசுறோம் நம்ம? ஒண்ணுதான், காங்கிரசுக்கு NDA 2ல நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, நல்ல ஒரு மெஜாரிட்டி கிடைச்சது. அந்த நேரத்தில் விகிதாச்சார பிரதிநிதி பத்தி பேசுறாங்களா? கிடையாது. பிஜேபிக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு, விகிதாச்சார பிரதிநிதி பேசுறாங்களா? கிடையாது. திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அப்பதான் விகிதாச்சார பிரதிநிதி பேசுறாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசுறாங்களா? பேசுறது கிடையாது. மாயாவதி ஆட்சியில் இருக்கும்போது பேசுவாங்களா? பேசுறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் இழந்ததற்கு பிறகு பேசுவதை இல்ல, இது உண்மையிலேயே எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதி வரணும்னு நினைச்சாங்கன்னா எப்பொழுது மெஜாரிட்டியில் இருக்காங்களோ அப்ப பேசணும். அந்த சிஸ்டம்ல கோளாறு இருக்கு, அடுத்து வேறான சிஸ்டம்ஸ் இருக்கு, அதை நோக்கி போகணுமே தவிர இதற்காக வந்து தேர்தல் முறையே தவறு அப்படிங்கிறது தவறு. ஏன்னா இன்னைக்கு மக்களாட்சி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யற ஒரு பொறுப்புல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டு ஒரு இடைவேளைக்கான தருணம், நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? உங்களுடைய இனிஷியல் கமெண்ட்ஸ். ரொம்ப எளிமையானது. நம்முடைய வாக்குங்கிறது நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணம்ங்கிறது அது பெருகி பல்வேறு காலகட்டத்தில் படிப்படிப்படியா வசந்து வந்திருக்கக்கூடிய எண்ணம். இப்ப நீங்க வாக்கு அளிக்காம போனா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க அடிப்படையில் நீங்க நான் இந்த அரசை குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு எப்போ அருகதை வரும்? நீங்க உங்களோட அடிப்படை கடமையை நீங்க செஞ்சிருந்தாலும் இந்த அரசை குறை சொல்வதற்கோ பாராட்டுவதற்கோ உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இருக்கும். நீங்க அந்த அருகதையை பெறுவதற்கு முதல் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்க வாக்களிக்காத ஒருவர் எப்படி நீங்க வந்து போய் இந்த அரசை பத்தியோ இல்ல தேர்ந்தெடுக்க அடிப்படை கடமைன்னு சொல்றீங்க. டெக்னிக்கலி இட் இஸ் நாட் மை ஃபண்டமெண்டல் ரைட். டெக்னிக்கலா கிடையாதுங்கிறது இருக்கட்டும். இல்ல தேவையே இல்ல. நான் இந்த நாட்டின் பிரஜையாக இருக்கப்பட்டவன். எனக்கு அடிப்படையாக தார்மீக ரீதியா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த ஆட்சியை யார் நடத்த வேண்டும் என்றோ, இந்த ஆட்சியில் இருக்க வேண்டியவர் யார் என்றோ முடிவெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு என்னிடம் தான் இருக்கிறது. நான் அதை வந்து அடிப்படை கடமையாகவோ அடிப்படை உரிமையாகவோ யாரும் எனக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது எனக்கு பர்த் ரைட். நான் எப்படி இந்த நாட்டில் குடிமகன்ற எனக்கு ஒரு பர்த் ரைட் இருக்கோ அது மாதிரி வாக்குங்கிறது என்னோட பர்த் ரைட். அதை நான் வந்து எப்படி நீங்க அப்படி அரசியலமைப்பு சட்டமே வைக்கலையே? அரசியலமைப்பு சட்டம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அதாவது சொல்லப்படாமலேயே புரிந்து கொள்ளக்கூட வேண்டிய அடிப்படை விஷயம். இப்ப நீங்க வந்து இந்த நாட்டில் வாழறீங்கன்றதுக்காக நீங்க உங்களுடைய மற்ற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதுன்னா நீங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை வந்து கேட்டு அந்த உரிமையை பெறலாம். ஆனா இப்படி என்னுடைய வாக்குரிமை அப்படிங்கிறது வெவ்வேறு காரணங்களுக்காக ஃபார் வாட் எவர் டெக்னிக்கல் ரீசன்ஸ் மறுக்கப்பட்டா நான் கோர்ட்டுக்கு போக முடியாது. நீங்க டெக்னிக்கலா சொல்றதுக்கு நீங்க அரசியல் ரீதியா சட்ட ரீதியா பேசுவதற்கு ஒன்று, தார்மீக ரீதியா பேசுவது ஒன்று. தார்மீக ரீதியாக எனக்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய தலைமையை, இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதற்கான அத்தனை தார்மீக ரீதியான உரிமையும் எனக்கு இருக்கு. அதை எனக்கு தனியாக ஒரு சட்டமாக எனக்கு யாரும் வழங்க வேண்டியது இல்லை. இன்னொரு பகுதி என்னன்னா,
அது வழங்கப்படாத போது நான் நீதிமன்றம் செல்ல முடியவில்லை என்பது சிக்கல். அது நீதிமன்றம் செல்லலாம், ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு நிகரானது இல்லை, அதை நான் எனக்கு கோர முடியாது என்பது அடுத்த சிக்கல். நான் என்ன சொல்ல, அதை கோருவதற்கு முன்னாடியே அடிப்படையிலேயே எனக்கு அதை நான் கோர வேண்டும் என்ற தேவையே இல்லை, ஏன்னா அது எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. எஸ், பை டிஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறது. திரு கோபால்சாமி ஒரு சிறிய குறுக்கீடு செய்ய விரும்புகிறார். then I have to go for a break. திரு கோபால்சாமி, எஸ் சார். எஸ் சார், நீங்க வாக்களிப்பது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொல்றீங்க. எஸ், ஆனா அது அவ்வளவு தூரம் சரியான வாதம் அல்ல. அது எதுக்காக சொல்றேன்னா கிளாரிஃபை பண்றேன். இதுல சுப்ரீம் கோர்ட் ஸ்டாச்சுரி ரைட், அதாவது சட்டத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை என்று சொல்லுவது உண்மை. அது ஒரு விதத்துல உண்மை. ஆனால் அதே சுப்ரீம் கோர்ட்ல 2013 ஒரு டெசிஷன் கொடுக்கப்பச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது எப்போ தன்னுடைய வாக்களிக்க அவர் வாக்குச்சாவடிக்கு செல்லுகிறாரோ அந்த சென்று தன்னுடைய வாக்களிக்கும் அந்த முறை இருக்குது, அந்த தருணம் இருக்குது. அப்பொழுது ஆர்டிகல் 19 கீழே, ஆர்டிகல் 19 கீழே தன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை அவர் உபயோகிக்கிறார் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதனால இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு என்று முழுதாக அது இல்லை என்று சொல்வதும் தவறு. அது ஃபண்டமெண்டல் ரைட் குறிப்பிடப்படாவிட்டாலும் அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் உடைய ஒரு அம்சம் அதில் இருக்கிறது. பட் இட் இஸ் நாட் கிளாசிஃபைட் as such. பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாகி இந்திரா காந்தி காலகட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வைக்கிறாங்க. அதுலயும் கூட இது சேரல. ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்னு பதிவு செய்யப்படுது. அதுலயும் கூட இல்ல டியூட்டிஸ்ல இல்ல. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டியூட்டிஸ், but it is part of fundamental right in the sense that the exercising of franchise is considered to be a fundamental right. Okay. Exercise of fundamental right. And the fine distinction has been made by the Supreme Court. ரைட். இந்த தருணத்துல மேலும் பல கேள்விகள் எழுகிறது. ஒரு சமதளம் இருக்கிறதா? எல்லாரும் தேர்தலில் போட்டியிடலாம், சாமானியனும் போட்டியிடலாம் அப்படின்னாலும் யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறதா? இன்னைக்கு பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சாமானியனுக்கும் ஒரே வாய்ப்பு, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்பது இருக்கிறதா? மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. 15வது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழகம் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையிலே ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. வேற இன்ட்ரோஸ்பெக்டிங் நம்முடைய திரு ஜெகதீஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நோட்டா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாதாரண சாமானியர்கள் மத்தியில எல்லாரும் மோசம் சார், அரசியலே பெரிய சாக்கடையா மாறிடுச்சு. இட் இஸ் பிகமிங் a popular opinion. நோட்டா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கொடுத்து வருகிறது. இந்த முறை எந்திரத்துல சேர்ந்தாச்சு, அதுக்கு சின்னமும் ஒதுக்கியாச்சு. ஆனாலும் கூட அதனது விளைவு என்ன, என்னுடைய எண்ணத்தை அப்படி நான் வெளிப்படுத்தினாலும் கூட எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. நோட்டாவே ஜெயித்தாலும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய வேட்பாளர் தான் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராவோ நாடாளுமன்ற உறுப்பினராவோ. வாட் இஸ் த யூஸ்? கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இது ஒரு பயன்படுத்தின விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல 35% மேல நோட்டாக்கு பதிவாயிருச்சுன்னா மறுதேர்தல் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவல் பரவிட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கும் நான் சொல்லிக்கிற விரும்புறது, நோட்டாக்கு எவ்வளவு ஓட்டு போட்டீங்கன்னாலும் அது ஒரு பிரயோஜனம் இல்ல, விளைவு பாதிக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நோட்டா அப்படிங்கிற அர்த்தம் நன் ஆஃப் தி அபவ், மேல இருக்கிற யாருமே சரியில்லை, அதனால நான் இந்த ஆப்ஷனுக்கு வர்றேங்கிறது. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நோட்டா நான் பல நேரங்கள்ல குறிப்பா இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட பார்க்கும்பொழுது ஒரு ஃபேஷன், நோட்டா போட்டது ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரியா போயிடுச்சோ அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், அப்படி ஒரு ஃபேஷனும் நடந்திருக்காங்கிற கேள்வி இருந்திருக்கிறது. 2014 தேர்தல்ல அவ்வளவு பேர் வாக்களிச்சு வெறும் 60 லட்சம் நோட்டா தான் பதிவாச்சு. ஆமா, இல்ல அதே சொல்றேன். இல்ல அதுக்குமே நீங்க நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கறாங்க. எந்த கட்சிகளா இருந்தாலும், பெரிய கட்சிகள அவங்க தலைவர் என்ன சொல்றாரு, பொதுச்செயலர் என்ன சொல்றாரு, அதுதான் உள்ள சட்டமன்றத்துல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடக்குதா, ஒரு விஷயத்துக்கு எனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் விவாதங்கள் நடக்குதா, விவாதங்கள் கணக்கு. சோ கட்சி தலைமை என்ன முடிவு செய்தோ அதுக்கு நாங்களா பெஞ்ச் தட்டிட்டு வந்துடும் அப்படி. அப்ப எப்ப மாறுனா உண்மையிலே சரியான வேட்பாளர்கள், நம்ம என்ன சொல்றோம், சட்டமன்றத்துக்குள்ள அது பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் உள்ள போகணும்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம். ஆனா அவங்களால போகக்கூடிய சாதகம் இன்னைக்கு இல்ல, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல. அப்போ இது மாறணும்னா இந்த கட்சி சார்ந்த அரசியலை, தேர்தல் அரசியல் போய் வேட்பாளர் சேர்ந்த அரசியல் வரணும் அப்படிங்கறத முக்கியமா பார்க்கணும். அப்போ அதற்கு இப்ப மக்கள் தயாராக இருக்கிறாங்களா, அது மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிற நான் பாக்குறேன். நோட்டா நீங்க பார்க்கும்போது 20 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா 20 கேண்டிடேட் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். 20 பேருமே சரியில்லை அப்படின்னா 21வது ஆப்ஷனா போலாம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 2-3 கட்சிகள் பார்த்து அவங்களாம் சரியில்லை, அதனால நேரடியா நான் இங்க வந்துடுறேன்.
சரி நீங்க கேட்ட மாதிரி நோட்டா போடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த அது ஒரு impact- சிம்பாலிக் ஜெஸ்டர் இல்லையா? இன்னைக்கு எனக்கு இதுல ஒரு அதிருப்தி இருக்கிறது, இந்த முறையில ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கறத என்னுடைய பங்கேற்போட சேர்த்து இல்ல, முறையில் அதிருப்தி இல்ல. இந்த வேட்பாளர் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வேட்பாளர்கள் யாருமே சரியில்லை, அதனால நான் இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்றேங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வேட்பாளர்கள் சரியில்லை அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 20 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. ஒரு 6-7 கட்சி வச்சுக்கலாம், ரெகனைஸ் பார்ட்டிஸ் ஒரு 3 பேர் வச்சுக்கலாம், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் வச்சுக்கலாம், சுயேட்சைகள் வச்சுக்கலாம். சுயேட்சைகள்ல ஏன்னா அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல கேக்குறீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா அப்படின்னா, மக்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்தா கூட சுயேட்சைகளையோ இல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையோ அங்கீகரிக்க தயாரா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்காங்களான்னா இல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு நிதர்சனமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையமே பாசிட்டிவா பெரிய கட்சிகளுக்கு டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குதோ? தேர்தல் ஆணையத்துடைய விதிகளே இல்லீகலா நடக்கக்கூடிய விஷயங்கள், யதார்த்தமா இருக்கக்கூடிய தொடர் கசப்புகள், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அமைப்பிலேயே இன்னைக்கு மற்ற வேட்பாளர்களுக்கும் பெரிய கட்சிகள் அல்லாத வேட்பாளர்களுக்கும் பெரிய கட்சிகள் சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. 27 லட்சம் வரைக்கும் வேட்பாளர் செலவு பண்ணலாம் அப்படின்னா கட்சி செலவு பண்றது கணக்கில் வராது அப்படின்னு. ஆக இட் இஸ் புட்டிங் the candidates of larger parties at a greater advantage. ஆக இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த அமைப்பிலேயே இருக்கிறது, விதிகளிலேயே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கிறதா திரு கோபால்ஸ்வாமி? எஸ் சார், டியூ பிளேயிங் ஃபீல்டு இல்லைங்கிறது உண்மை. ஆனால் அது தேர்தல் ஆணையத்தின் தவறு அல்ல. அதை சரியாக தீர்மானமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தீர்மானிக்கிறது மக்களின் பிரதிநிதிகள். அவங்க இதை தீர்மானிச்சிருக்காங்க, அதுபடி தேர்தல் ஆணையம் அமல்படுத்துகிறது, அவ்வளவுதான். அதனால தேர்தல் ஆணையத்தின் தவறு என்று சொல்லாதீர்கள். இல்ல, செயல்பாட்டளவில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லைங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க. இஸ் தட் ரைட்? ஓரளவுக்கு, அதாவது சுயேட்சையாக நிற்பவர்களுக்கு இது சரியான தருணம், அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைப்பதில்லை என்பது உண்மைதான். இன்னைக்கு புதிதா கட்சி சுயேட்சையாக நிற்க வேண்டுமா, அவர்களை அனுமதிக்க வேண்டும், அவர்கள் நின்றால் உபயோகப்படுமா என்றால் என்னுடைய அபிப்பிராயப்படி உபயோகப்படாது. ஏன்னா ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். ஓரளவுக்கு அந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் தேவை. ஏன்னா அரசாங்கம் நடத்துறது என்பது இப்போ விகிதாச்சாரப்படி நீங்க ஒரு கருத்து சொன்னீர்கள், விகிதாச்சாரப்படி நாம் நடத்தவில்லை என்பது. இப்பவே இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ லாஸ்ட் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கிடைச்சதுன்னு பார்த்து விகிதாச்சாரப்படி போடுங்க. 3 கட்சி, ஒரு கட்சி இருக்கிற இடத்துல 30 கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒன்னு பிரின்சிபல் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் பிராக்டிக்கலா இந்த நாட்டை ஆளணும், இந்த நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் வரணும்னா 30 கட்சி 40 கட்சி இருந்தா நடக்குமா என்பதையும் யோசிக்கணும். சோ ஒரு நல்ல காரியம், ஒரு ஹை பிரின்சிபிள்ஸுக்காக நாங்க கழுத்துல ஒரு கல்ல மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றதும் தவறு. ஒரு கட்சி துவங்கி இல்லாட்டி ஒரு சிறிய கட்சியாவோ இல்ல ஒரு தனி அமைப்பாவோ இருக்கவர்களுடைய உரிமையை பறிப்பது அப்படிங்கிறது அது சரியா இருக்குமா? உரிமையை பறிக்கல. அவருக்கு கட்சியை சாராதவராக இருப்பதால், சுயேட்சையாக இருப்பதால் கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்காம இருக்கிறீர்கள் இல்லையா, அது அவருக்கு, அதனால் அவருக்கு லாபம் கிடைப்பதில்லை, அது உண்மை. ஆனால் அந்த கட்சிக்கு கட்சியினுடைய செலவு, அதற்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செய்தது யார்? அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். அதனால தேர்தல் ஆணையம் இதுவரையிலே தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, லா கமிஷனர் என்ன பரிந்துரை செய்திருக்கிறார், கட்சியினுடைய செலவுக்கும் ஒரு கட்டுப்பாடு வைக்க வேண்டும், அதையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதனால அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் எந்த சட்டத்தை இயற்றி இருக்கிறார்களோ சட்டத்தை இயற்றும் போது கட்சிக்கு ஒரு செலவினங்களுக்கு ஒரு வரைமுறை வைக்கவில்லை. சொல்லும்போது டெமோக்ராட்டிக்கா டெசிஷன் எடுக்கிறது கஷ்டம் தான், டெமோக்ராட்டிக்கா இருக்கிறது கஷ்டம் தான். பட் பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் மேனேஜிங் கான்ஃபிளிக்ஸ். அதை புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 30 கட்சிகள் இன்னைக்குமே நாடாளுமன்றத்தில் மாநில கட்சிகள் இருக்கிறாங்க, தேசிய கட்சிகள் 2-3 இருக்காங்க, இன்னைக்கும் நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா இன்னைக்குமே என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். 21 கட்சிகள் வாங்கிய வாக்கை விட நோட்டா அதிகமா வாங்கியது. சோ தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் இந்தியன் டெமோக்ரசி. இப்போ ஆனா
ஏற்கனவே நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சார் சொல்லும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இவ்வளவு கட்சிகள் தேவையா, இது நிர்வாகத்தை நடத்துவதற்கு சிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுதான அடிப்படையில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையும் காப்பதற்கான, ஒவ்வொரு தனி மனிதனும் உரிமையும் உறுதி செய்வதற்கான ஒரு முறை இல்லைங்களா? அப்போ நீங்க உங்களுடைய நிர்வாக முறைக்காக இன்றைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வெறும் 7-8 பேரை மட்டும், அநேகமா நான் நினைக்கிறேன் ஒரு 5 பேர் தான் நினைக்கிறேன், 5 இஸ்லாமியர்களை மட்டும்தான் இந்த தேர்தலில் பங்கெடுக்க வச்சது. பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமே இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் 20% மக்கள், 20% இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 20 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய பாராளுமன்ற எண்ணிக்கையினுடைய சதவீதம் என்பது வெறும் 4.7% தான். பெண்களுடைய கிட்டத்தட்ட பாதி, சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள், இந்திய நாட்டின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரதிநிதித்துவம் என்று பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப கிட்டத்தட்ட 10.11%. வங்கதேச பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கிறத விட, பாகிஸ்தான் பார்லிமெண்ட் தேர்ந்தெடுக்கிறத விட குறைவான ஏற்கனவே ஓரளவிற்கு இஸ்லாமியர்கள் எல்லாம் பரவி வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே இன்னும் சாதிய ரீதியாக ஊர்ல இருந்து ஒதுக்கப்பட்டும் ஒரு நேரடியாக சமூக ஒதுக்குமுறைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பழங்குடிகளும் ஒடுக்கப்பட்ட சாதியை இருக்கு. அப்போ இவர்களுக்குமான இன்னும் இந்த பாராளுமன்ற முறையிலே கூட கிட்டத்தட்ட 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு பல நாட்கள் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த கட்சியும் எதிர்க்கலன்னு சொல்றான், எந்த கட்சியும் எதிர்க்கல. ஆனா ஏன் நிறைவேற்றப்பட முடியலன்றது பேச முடியல நம்மளால. அதனாலதான் முதல்ல நான் முதல் கேள்விக்கே கூட மீண்டும் வரேன். அதனால்தான் இந்த சிஸ்டம் இவர்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பெறல அப்படின்றத மீண்டும் மீண்டும் இந்த சிஸ்டம் கொண்டு வரக்கூடிய விவாதங்கள்ல இருந்தே உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஏன் ஓட்டு கட்டாயமாக்கப்படக்கூடாது? சில மாநிலங்கள்ல உள்ளாட்சி தேர்தல்கள் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஏன் ஓட்டு கட்டாயமாக கூடாது? ஓட்டு கட்டாயம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு காரணம் என்னன்னா, நீங்க அது ஓட்டு கட்டாயம் ஆகும்பொழுது அந்த ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்களை நீங்க பீனலைஸ் பண்றீங்க, அவங்கள நீங்க துன்பத்துக்குள்ளாக்குறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இப்போ ஓட்டு கட்டாயமா ஆகும் அப்படின்னு இப்போ உதாரணமா நீங்க சொல்ற ஹரியானால உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஓட்டு கட்டாயமா இருந்த அவங்க படிச்சிருக்கணும், அப்பதான் அவங்க வாக்காளர். அப்ப நீங்க ஒரு பேசிக் கிரைட்டீரியா அங்க வைக்கிறீங்க. அந்த பேசிக் கிரைட்டீரியா என்ன? அவங்க கல்வி தகுதி 10வது படிச்சிருக்கணும், அவங்க பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோன் எல்லாம் நீங்க திருப்பி அடைச்சவங்களா இருக்கணும், ஒழுங்கா கட்டணும். இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருந்து தான் அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஓட்டு அளிக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க. அப்பதான் அவங்களால அந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்க முடியும். அந்த ரூல்ஸ் படி பார்த்தா பல மத்திய அமைச்சர்கள் உள்ளாட்சி இதுதான் அந்த ஊர்ல வச்சக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒரு நடைமுறை ஹரியானால வந்திருக்கு. ஆனா இதே மாதிரியான அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லாமல், ஆனால் நீங்க எல்லாருமே வாக்களிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு திறந்த ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கக்கூடியதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்றைக்கும் நீங்க இந்த 100% வாக்குப்பதிவுங்கிறது சாத்தியமே இல்லைங்க. ஏன்னா நிச்சயமா நீங்க அதுல இருக்கக்கூடியவங்கள நீங்க வாக்காளர்களா பதிவு செய்து கொண்டவர்கள் அன்றைய தேதியில எத்தனையோ விதமான காரணங்களால் வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அதிகபட்சம் 80% வாக்குத்தான் நீங்க பதிவே ஆக முடியும். அப்ப அதுவாது உறுதிப்படுத்தலாமே. இல்ல 80% இப்போ ஒரு 30% இல்லாட்டி 40% ஒதுங்கி நடக்கக்கூடிய தேர்தலை காட்டிலும் 80% பங்கேற்போடு நடக்கக்கூடிய தேர்தல் எல்லா தேர்தலையும் 80% வராது. நீங்க திருப்பி கடைசியில் எந்த இடத்துல நிற்போம் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் விரும்பக்கூடிய ஒரு கட்சி நிற்கவில்லை, அல்லது நான் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளர் அந்த இடத்தில் இல்லை, அந்த வேட்பாளருடைய தகுதி திறமைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரியான காரணங்கள் நான் என்னது அப்படியே கடைசியில் நோட்டாவுக்கும் போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்க படிப்படியா அந்த ஃபனல் டவுன் ஆகும். நீங்க ஒவ்வொருத்தரா நீங்க இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் வாக்காளர்களில் படிப்படியாக நீங்க அந்த அன்றைக்கு என்னால் போக முடிந்து என்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடிந்து இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வரும்போது 70-74% அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பெரிய எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை உண்மையிலேயே நாம் 100%க்கான வாக்குப்பதிவாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நீங்க அந்த மாதிரியான வரும்போது கடைசியா அந்த முதல்ல இருக்கக்கூடிய இயலாதவர்கள் அப்படிங்கிறத விட்டுருங்க, மிச்சம் இயன்று போடக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ்ல வரும்போது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கொண்டா இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் தங்களுடைய முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஒன்னு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும், இல்லன்னா அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லா தேர்தலையும் அந்த வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 30-40 வேட்பாளர்கள் நிற்கும் பொழுது இந்த தேர்தலில் தான் ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் எல்லா தேர்தலையும் சுயேட்சைகளும் இருந்திருக்கிறார்கள், நம்பிக்கைக்குரிய கட்சிகளும் இருந்திருக்கிறார்கள், இது எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு பெரிய கட்சிகள் மேல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு.
சிறிய கட்சிகளா தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஆனா பெரிய கட்சி நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு யோகியனா இருக்கணும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புலயும் ஒரு ஒரு சரியான நியாயம் இருக்கா? இல்ல, நிச்சயமா மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸஸ் இருக்கு சார். நீங்க ஏன் எல்லாரையும் ஒரே டைப் காஸ்ட் பண்றீங்க? இல்ல, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற திரு ஜெகதீஷ் பல தேர்தல்கள் களமிறங்கி இருக்கிறார். உங்களுக்கு மாறுபட்ட கருத்து அவர் மேல இருக்க முடியாது. நீங்க ஐஐடி மாணவர்கள் களமிறங்கினாங்க. இன்னைக்கு வேற முயற்சிகள் நிறைய எடுக்கப்பட்டிருக்குது. பல சுயேட்சைகள் களமிறங்குறாங்க. அவங்க மேல இன்னைக்கு பெரிய கட்சிகள் சொல்லக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்ல. அவங்களும் களத்துல இருக்காங்க, இவங்களும் களத்துல இருக்காங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆனா நம்ம பிளேம் பண்றது சிஸ்டத்தை. இல்ல சிஸ்டத்தை இல்ல, நீங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு பல்கி பெருகின்றன. ஒன்று, அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டவருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு முக்கியமான செய்தி. நீங்க வாக்கு எண்ணிக்கை அதிகமாவதனுடைய அடிப்படை தன்மை என்னன்னா, அந்த சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டி படிப்படியாக மெல்ல மெல்ல நம்முடைய இந்திய சமுதாயத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு 18 வயது ஆனவர்கள் நிச்சயமாக நான் வாக்களிக்க வேண்டும் என்று உடனடியாக விரும்புகிறார்கள். அந்த புரிதல் வந்துட்டுங்கிறீங்க. புரிதல் வர வரதான் ஓட்டுக்கு பணங்கிற குற்றச்சாட்டும் பெருகிட்டே இருக்கு. அது என்டையர் வேற இடத்தையும் பேசணும் சார், அதை விட்டுடுங்க. நான் திருப்பி பேசுறது இப்ப இன்றைக்கு ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் பேசுறோம், ஃபென்ஸ் சிட்டர்ஸ் ஒரு 33% பேருக்கு பேசுறோம் இல்லையா? இவர்கள்ல இன்றைக்கு ஒரு அரசியல் மயமாக்கம் ஒன்று நடந்திருக்கிறது. அவர்கள் இந்த தேர்தலை, இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கான்சியஸ்னஸும் மெச்சூரிட்டியும் படிப்படியா வளர்ந்திருக்கு. இது முந்தைய காலகட்டங்களில் முந்தைய தேர்தல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு சமூக ஊடகங்களாலும் இந்த தேர்தல் ஆணையங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் வாயிலாகவும் ஒவ்வொருவருக்கும் அது மேலும் 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 மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அது ஒரு பெரிய வளர்ச்சி. திரு கோபால் சுவாமி, ஏன் கட்டாயமாக கூடாது வாக்களிப்பு? திரு அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய விஷயம். இஸ் இட் ஃபீஸபிள்? டு மை மைண்ட், எஸ். என்னை பொறுத்தவரையில வாக்களிப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஏன்னா திரு வெங்கடேஷ் அவர்கள் புரிதல் அதிகமாக இருக்கின்றது சொன்னார்கள். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதற்காக ஊடகங்களும் சரி, தேர்தல் ஆணையம் சரி மிகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் யாரு வாக்களிக்கவில்லை என்று பார்த்தீர்கள்னா, படித்தவர்கள் தான் வாக்களிக்க போவதில்லை. சரியாக தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் தேதி கணிக்கும் போது எங்களுக்கு பெரிய சிரமம் வரும். அதாவது திங்கட்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மும்பை, கல்கத்தா, டெல்லி, சென்னை போன்ற இடங்களில் தேர்தல் வாக்கு தினமாக வைத்தால் அன்றைக்கு வாக்குப்பதிவு குறைந்துவிடும். ஏனென்றால் அவங்க திங்கட்கிழமை வச்சா சனி, ஞாயிறு, திங்கள் லீவுன்னு போயிடுவாங்க எல்லாரும். வெள்ளிக்கிழமை வச்சீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு லீவுன்னு போயிடுவாங்க. அதனால இந்த படித்தவர்கள் தான் சரியாக ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பது ஒரு அது எங்களுடைய ஆய்வில் தெரிந்த உண்மை. அதனால கட்டாயப்படுத்தினால் அதை முதல்ல கட்டாயப்படுத்தினால் உடனே எல்லாருக்கும் தொந்தரவு வரைமுறை செய்யலாம். வரைமுறை மே 16, 2016 திங்கட்கிழமை வரைமுறை செய்யலாம். எப்படி வரைமுறை செய்யலாம் என்றால், எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க நீங்களே பாத்துக்குங்க. நிறைய பேர் சினிமா பார்க்க போயிடுவாங்க, இல்ல வெளியூர் போயிடுவாங்க. ஹோப் நாட். வரைமுறை எப்படி செய்யக்கூடும் என்றால், நீங்க எந்த இடத்தில் குறைவாக வாக்குப்பதிவு நடந்திருக்கோ அதை மாத்திரம் எடுத்துங்க. அங்க படித்தவர்களுக்கு முதலில் தண்டனை கொடுங்கள். அதான் என்னோட பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட். நீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு 5 ஆண்டு காலம் தன்னை ஆளப்போகக்கூடிய ஒருத்தனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு உந்துதல் இருக்கு இல்லையா? அந்த மன உந்துதலை கொடுக்க முடியாத பத்தி நம்ம ஏன் பேசவே மாட்டேன்றோம்? ஏன் இந்த சிஸ்டம் இந்த மன உந்துதல் அடுத்த 5 ஆண்டு காலம் ஆள போறோம், மன உந்துதலை கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க முடியல? இந்த சிஸ்டத்தை பத்தி ஏன் அதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க? அதுவும் பேசணும், இதுவும் பேசணும் இல்லையா? நீங்க இதை உருவாக்குனா நீங்க ஒருத்தனை சட்டம் போட்டு சிகரெட் பிடிக்க கூடாது, சட்டம் போட்டு சிகரெட் பிடிக்க கூடாது. அவர் சொல்றதுல ஃபேக்ட் இல்லையா? தென்சென்னை மாதிரி படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய, பணக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில தான் தொடர்ந்து வாக்குப்பதிவு கம்மியா இருக்கு. தொடர்ந்து அதிகமா இருக்கு. அவர் சொல்றது படித்தவர்கள் விலகி இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய பங்கேற்பு, படிக்காதவர்களோ ஏன் அவங்களுக்கு இதன் மீதான ஒரு அக்கறையின்மை இருக்கு இல்லையா? நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்றது நீங்க மக்கள், சாதாரண மக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன். நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா?
ஒரு நகைப்பு வராது அவங்களுக்கு. இவன் வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் வச்சா இவன் லீவ்ல போயிடுவான் அப்படின்றதுக்காக நம்ம ஒண்ணு தீர்மானிக்கிறோம் அப்படிங்கும்போது மக்கள் அவங்களுடைய எண்ணங்களில் அதுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்றது உண்மை. அந்த முக்கியத்துவத்தை கொண்டு வர வேண்டியது கட்டாயத்துல கொண்டு வர முடியாது, கட்டாயத்துல கொண்டு வர முடியாது. இல்ல அது வந்து புதன்கிழமை வைக்கிறதுனாலயோ இல்ல வந்து செவ்வாய்க்கிழமை வைக்கிறதுனாலயோ மாறிட போறது கிடையாது. கோபால் சாமி கண்டினியூ. எஸ், கோ ஹெட், கோ ஹெட். இது படித்த நான் அதுக்கு காரணம் என்ன பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்றேன். படித்தவர்களுக்கும் நல்ல பணக்காரர்களுக்கும் என்ன தோன்றுகிறது என்றால், நம்மளை பொறுத்தவரையில் இந்த சர்க்கார் எந்த சர்க்கார் ராமன் ஆண்டான் என்ன ராவண ஆண்டான்னா எங்க காரியம் நடக்கும், அதனால அவங்க கவலைப்படுவதில்லை நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு நல்ல ஆட்சி வந்தால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அவங்க தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க. இந்த படித்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. அந்த நம்பிக்கையை வரவழைக்கிறது கட்டாயமாக வாக்களிக்க வேண்டியது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய. அதாவது நீங்க அடிப்படை உரிமைக்கு நிகரானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு அப்படின்னீங்க. ஒருவர் வாக்குச்சாவடிக்கு போய் அவருடைய பேர் லிஸ்ட்ல இல்லன்னா அவருடைய ஓட்டுரிமையை நீங்க மறுக்கலாம். அப்படி மறுக்கக்கூடியது எப்படி அடிப்படை உரிமையா இருக்கு? அந்த அடிப்படை உரிமையை இல்லாதது எப்படி கட்டாயமாக முடியும்? அத பாருங்க, பேர் இல்லாத பத்தி நான் பேசல, பேர் இருக்கிறத பத்தி பேசுறேன். பேர் இருந்து அவர் போய் ஓட்டு போடலைன்னா அது தவறுதான். இல்ல, பேரே இல்லாம இருக்குமானா அவரோட அடிப்படை உரிமை பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதை செய்ய he is eligible to vote but his name is not in the list. பாருங்க, பேர் இல்லாம இருக்கிறது. பட் இது பாருங்க, நீங்க வந்து don't talk about a problem of a small size with the real issue. ரொம்ப மிஞ்சி போனீங்கன்னா 1%, 5%, 2% பேர் இல்லாம இருக்கலாம். நான் அது வந்து அது சரி என்று சொல்ல வரவில்லை, அது இருக்கலாம். ஆனா பேர் இருந்து போய் போடலைன்னா அதை விட இது பெரிய தவறு. இல்ல, அடிப்படை உரிமை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த அடிப்படை உரிமை அங்க மறுக்கப்படுதா? அந்த 1 இல்லாட்டி 2% பேருக்கு கண்டிப்பா பேரு பாருங்க, பேரு இல்ல நீக்கப்பட்டது அல்லது என்ன காரணத்துவா வரவில்லைன்னா அவரோட உரிமை மறுக்கப்பட்டது என்பது கரெக்ட். பட் அதையே முதல்ல பேசுறீங்க. இருக்கிறவங்க போய் போடுறத பேசுங்க முதல்ல. அதை பேச வேண்டாமா வேண்டாமா? பேர் இல்லைங்கிறது வேற சமாச்சாரம், அது ஒரு தவறு, அது சரிப்படுத்த வேண்டும் என்பது அதுல ஒன்னும் கருத்து வித்தியாசம் இல்ல. இருக்கிறவங்க ஏன் பேர் இருக்கவங்க ஏன் போட மாட்டேன்றாங்க? எல்லாரோட இறுதியான கருத்தை நான் கேட்க வேண்டிய தருணத்துல வந்துட்டேன். if you have something more to add please say. அவர் சொன்ன கருத்து, அந்த ஓட்டர் ரெஜிஸ்டர், அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு தேர்தல் நடத்துறது. இந்த தடவை நிறைய முயற்சி நடக்குது. TN 100% ராஜேஷ் லக்கானி அவர்கள் சிறந்த முயற்சி பண்ணார். ஆனா இது அதே மாதிரி ஆன்லைன்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சமூகம் ஒரு பக்கம் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஃபார்ம் கூட அந்த ஃபார்ம் வந்து கரெக்டா போய் சேரும். இன்னைக்கு ஒரு நிறைய பேர் நான் 4 தடவை ஃபார்ம் கொடுத்துட்டேங்க, எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு வரல, எனக்கு ஓட்டு போட ஆசையா இருக்கு, எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு வரல, எலக்டரல் ரோல்ல பேர் இல்ல. அந்த பிரச்சனைகள் இருக்கு. சார் கூட சொன்னாரு 5%, 2% சொன்னாரு. அது கண்டிப்பா குறையணும் போக போக. நிறைய இப்ப நாங்களே சஜஸ்ட் பண்ணும்போது போஸ்ட் ஆபீசஸ் அந்த வேலையை பண்ணுங்க. நீங்க ஆன்லைன் ப்ராசஸ் கண்டினியூஸா பண்ணுங்க. அது வந்து ஒரு பீரியட்ல இருக்கணுங்கிற அவசியம். இன்னொன்று, பொலிட்டிகல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட் ஃபண்டிங்கிறது முக்கியம் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரணும், இந்த ஓட்டுக்கு பணம் வாங்காம இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2% ஒரு கட்சியோ இல்ல சுயேட்சையோ வாங்கியிருந்தாருன்னா அவருக்கான ஸ்டேட் ஃபண்டிங் ஆரம்பிச்சீங்கன்னா தான் இது குறையும். அதை விட்டுட்டு பண்ண வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு தொகுதிக்கு 3 கோடி 5 கோடி, லோக்கல் பாடிக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம் தொடர்ந்து செலவழிச்சுக்கலாம். இறுதியான கருத்து திரு சதீஷ். இந்திய சமூகத்தை பொறுத்தவரை பல்வேறு இதாதான் சிதறுண்டுதான் இருக்குது. இந்த சமூகம் வந்து ஒரு சமூகமா இல்ல அப்படின்னு, குறிப்பா இது சாதியா பிளவுண்டு இருக்குது, மதமாக பிளவுண்டு இருக்குது, பாலினமாக பிளவுண்டு இருக்குது, இன்னும் பல்வேறு எத்னிக் ஐடென்டிட்டியோட அவங்க வந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இதை உள்வாங்கியத ஒரு ஜனநாயகம் இங்க வந்து ஒரு முழுமையான ஜனநாயகமாக இது வந்து உருப்பெறல அப்படின்றதுதான் நாம் மீண்டும் மீண்டும் இதை ஒரு தலைப்பாக வச்சு விவாதிக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அப்போ இந்த வாதம் இருக்கக்கூடாது அப்படின்னா மீண்டும் இந்த ஜனநாயகத்தை ஒரு மறுசீரமைப்பதற்கான சிந்தனையை மக்கள் முடிவெடுக்கணும். மக்கள் ஒட்டுமொத்த மறுசீரமைக்கிறதுக்கான சிந்தனை. ஏன்னா நாம் தேர்தல் சீர்திருத்தம் மட்டும் கிடையாது, சிஸ்டத்தின் மீதான அவநம்பிக்கையோட சேர்ந்ததா இருக்குது அப்படின்னு தான் சொல்றேன். இறுதியான கருத்து தருவீங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து படிப்படியாக வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வாக்காளர்கள் இப்ப நீங்க
கோபால்சாமி சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து படித்தவர்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்க திருப்பி திருப்பி யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. அதாவது என்னன்னா அவங்க விரும்பக்கூடிய வேட்பாளர்கள் இல்லையோ, இல்ல அவங்க விரும்பக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு அவுட்லுக் ஒண்ணு இல்லையோ, இதெல்லாம் ஒரு சிக்கல்கள். இது எல்லாமே நீங்க வந்து படிப்படியா தான் சரியாகி கொண்டுதான் வந்திருக்கிறது. அது வந்து இந்த மெச்சூரிட்டி அதான் திருப்பி சொல்றேன். அந்த மெச்சூரிட்டி வந்து இன்றைக்கும் நீங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததோ ஒப்பிட்டு பார்க்கும்போது படிப்படியான மெச்சூரிட்டி வேற அளவுல உருவாகி கொண்டே வந்திருக்கிறது. அது தொடர்ச்சியாக ஏற்படும். அன்று எனக்கு மிக நம்பிக்கை தரக்கூடிய அம்சங்கள் என்னவென்றால், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய தலைமுறை வாக்காளர்களானவர்கள் வாக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு தான் வந்து இன்றைக்கு தேர்தலையை அணுகி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான அம்சம். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாற்றம் இந்த இளைய தலைமுறை இந்த அரசியல் மயமாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதி, இந்த மாதிரியான தேர்தல் வாக்களிப்பு, இது அத்தனையத்திலுமே ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள், செலுத்தி வருகிறார்கள். அதனாலே நிச்சயம் இந்த வாக்கு சதவீதம் இன்னும் கூடுதலாக அதிகமாகும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். திங்கட்கிழமை வேற வருது. திரு கோபால்சாமியுடைய இறுதியான கருத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பினார். நீங்களும் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில இன்னைக்கு பணம் கொடுப்பது, பணம் வாங்குவது அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு கவலையை பதிவு செஞ்சீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தூய தேர்தலா இருக்கிறதா, இது இன்னும் மோசமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு அச்சமும் சந்தேகமும் அவநம்பிக்கையும் தானே பெருகுது. உங்களுடைய இறுதியான கருத்து? கண்டிப்பாக அது இந்த எப்படி அதை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வருது, இதை எப்படி இல்லாம செய்யறதுங்கிறது ஒரு முக்கியமான யோசிக்க வேண்டிய விஷயம். அதை என்ன பொறுத்தவரையில இதை ஆரம்பிச்சு வச்சது கட்சிகள். அந்த கட்சிகள் தான் இதை நிறுத்தணும். ஏன்னா இவங்க வந்து மக்களை கெடுத்தாங்க பணத்தை கொடுத்து. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ பணத்தை கொடுத்து எங்களை பழக்கப்படுத்திட்டு பணத்தை கொண்டாங்கன்றாங்க. அதனால இதை நிறுத்தணுங்கிறதுனா எந்த கட்சிகள் இதை ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் நிறுத்த முடியும். ஒரு அமைப்பால ஒரு தேர்தல் ஆணையத்தால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பணம் தேர்தலில் விளையாடுவது அப்படிங்கிறது. How much ever you make law stringent, எவ்வளவு கடுமையாக்கினாலும் இது பணம் கொடுக்கிறது, பணம் கொடுப்பது என்பது தேர்தல் ஆணையத்தால் தடுக்கப்பட முடியாத விஷயம் தான் இது. ஏன்னா என்ன கடைசி 45 நாள்ல இவங்க வந்து பணத்தை கொண்டு வைக்கிறது இல்ல, முன்னாடியே பணத்தை கொண்டு வச்சிருவாங்க. அது தவிர 4.25 வருஷம் இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வச்சு கடைசி 1.5 மாசத்துல நீங்க தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னா அது முடியாது. அப்படி இருக்கும்போது நம்பிக்கைக்குரியதா எப்படி இந்த தேர்தலோ இல்லாட்டி இந்த முறையோ இருக்கும்? ஒரு தொடர்ந்து அவநம்பிக்கைகள் பெருக்கிட்டு தானே போகும். அதையும் அதை பாருங்க, அதுதான் வேடிக்கை. அதையும் தாண்டி மக்கள் வந்து ஓட்டளிக்கிறாங்கன்னா ஏதோ ஒட்டின் துளி நம்பிக்கை ஒட்டி கொண்டு இருக்குது. ரைட். இந்த ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கிற ஒரு கொல்லிக்கட்டையில ஏதாவது ஒண்ணு எடுத்து தலை சொரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த நம்பிக்கை பெருக வேண்டும். இந்த ஒரு தூய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு உட்டோப்பியனா இல்லாம சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். நிச்சயமா நம்முடைய முறைகள்ல குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்வது போல இந்த ஒரு நம்பிக்கை துளி முதல் தேர்தலில் இருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதனால தான் இந்த நம்முடைய ஜனநாயக பிரயாணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் உறுதியான பிரயாணமாக, வெற்றிகரமான பிரயாணமா தொடரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி.